இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸு. ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி நொட்டேஷன் கொடுப்போம், அது எப்படி இருக்கும், தென் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸை நம்ம g ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம நொட்டேஷன் கொடுப்போம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் பேட்டர்ன் வந்து a0 + a1x + a2x² + a3x³ + எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கும். இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா சமேஷன் பேட்டர்ன்ல சமேஷன் n வேரிஸ் ஓவர் 0 to infinity an x⁻n அப்படிங்கிறது நொட்டேஷன் கொடுத்துக்கலாம். அப்போ ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் இருக்கும். அது நம்ம நொட்டேஷன் வந்து g ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வேற எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு g ஆஃப் எக்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் a0 மட்டும் இந்த பக்கம் மாத்தி கொண்டு வரேன். தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கும்னா a1x + a2x² + எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் n வேரிஸ் ஓவர். இந்த இடத்துல நமக்கு இந்த சீக்வன்ஸ்ல ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா a1x அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அப்போ என்னோட வேல்யூ உங்களுக்கு 1ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ n is equal to 1 to infinity an x⁻n அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் g ஆஃப் எக்ஸ் மைனஸ் a0 மைனஸ் a1x வச்சிருக்கிறேன். அப்போ ரிமைனிங் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும்னா a2x² + a3x³ எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம்? நமக்கு இந்த ஸ்டார்டிங் வந்து a2x² ஸ்டார்ட் ஆகுது. therefore சமேஷன் வந்து 2ல இருந்து வேரி ஆகும். அப்போ இன்ஃபினிட்டி an x⁻n அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ யூசிங் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் சால்வ் using generating function solve the recurrence relation. An equal to 4 an minus 1 minus 4 an minus 2 plus 4 power n. இதில் நமக்கு n என்ன பண்ணியிருக்காங்கன்னா n is greater than or equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a0 ஓட வேல்யூ உங்களுக்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க. a1 ஓட வேல்யூ நமக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. இதான் நம்மளுடைய ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு an is equal to கொடுத்துருக்காங்க. அப்போ ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபைனல் ஆன்சர் வந்து an equal to என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிப்போம். அப்போ an is equal to எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁻n in g of x. இதுதான் ஆக்சுவலான ரிசல்ட் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ an ஃபைனல் ஆன்சர் நீங்கள் an தான் கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ an எப்படி கண்டுபிடிச்சா போதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁻n in g of x அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁻n கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் நம்ம எழுதிக்கலாம். ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு an equal to 4 an minus 1 minus 4 an minus 2 plus 4 power n. n is greater than or equal to 2. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். ஏன்னா n வந்து 2 and more than 2க்கு தான் இந்த given ப்ராப்ளம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இது எப்படி நமக்கு தெரியும்? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னன்னா மல்டிப்ளை பை x⁻n and
adding. Step number 1. Okay. So இப்போ நம்ம summation அப்படிங்கிறதுனால சம்மிங் ஆடிங் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா சமேஷன் அப்படின்னு கொடுக்க போறோம். ஸோ சமேஷன் ஓகேவா, சம் பண்ணியாச்சு. எக்ஸ் பவர் என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ சமேஷன் எக்ஸ் பவர் என். ஓகே, ஸோ இது வந்து இந்த டேர்மை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒவ்வொரு டேர்ம்லையும், அதாவது இந்த இருக்கு இல்லையா நம்மளுடைய ப்ராப்ளம்ல இந்த an equal to 4an minus 1 இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த given ப்ராப்ளம்ல ஒவ்வொரு டேர்ம்லையும் சமேஷன் எக்ஸ் பவர் என்னால நீங்க ப்ராடக்ட் பண்றீங்க. அப்ப இங்க ப்ராடக்ட் பண்றீங்க, இங்க இப்படியே ஒரு டேர்ம்லையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணி எழுத போறீங்க. ஸோ நம்ம அப்ப என்ன கிடைக்கும், that is equal to summation x power n, நமக்கு ஆல்ரெடி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல an அப்படிங்கிற டேர்ம் இருக்கு, that is equal to 4 வந்து கான்ஸ்டன்ட் தான் வெளிய வச்சுக்கோங்க, summation x power n an minus 1 minus 4 summation x power n an minus 2 plus summation x power n 4 power n. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ ஸ்டெப் 1 வந்து multiply by x power n and adding. So adding na summation ஓகேவா. ஸோ இதை நீங்க பண்ணிருக்கீங்க. நம்ம இது எதுக்காக பண்ண போறோம்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிற போது தான் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நாம நம்மளுடைய ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எழுதிட்டோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஜெனரல் ரெப்ரசென்ட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இப்போ எழுத போறோம். இப்போ இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்போ சமேஷன் எக்ஸ் பவர் n an இருக்குது. நமக்கு இங்க வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ல n greater than or equal to 2 இருக்கு இல்லையா, அப்போ இங்க சமேஷன் வந்து 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஓகே, ஸோ சமேஷன்ல 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதே மாதிரி எல்லாமே 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இது நெக்ஸ்ட் வந்து இப்போ சமேஷன் 2ல இருந்து வேரி ஆகுதுன்னா இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்க வந்து நமக்கு 2ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ a0 அப்படிங்கிற டேர்மும் கிடையாது, a1 அப்படிங்கிற டேர்மும் நமக்கு இங்க கிடையாது. ஸோ therefore இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஓகே இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, சமேஷன் 2 to infinity x power n an அப்படின்ற டேர்ம் இருக்கு, ஈக்குவல் டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குது. ஸோ நவ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல x பவர் n an, அதாவது இங்க பவர் n இருக்கு, கீழேயும் an இருக்கு, anல மேட்ச் ஆகுது. இப்போ செகண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்குது, x பவர் n an minus 2 அப்படின்னு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த வருது இல்லையா, ஸோ இங்க n இருக்கு, இங்க n minus 1 இருக்கு. ஸோ நம்ம இது கரெக்டா இங்க என்ன இருக்கோ a டேர்ம்ல an minus 1 இருக்குதுன்னா இந்த இடத்துல நீங்க பவர்ல n minus 1 மாத்தணும். அப்போ அதுக்கு நம்ம இங்க என்ன பண்ண போறோம் பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணா போதும், therefore இங்க நம்ம that is equal to, so 4 ஒரு x ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். மல்டிப்ளை பண்ணக்கூடிய x நான் வெளியே வச்சிருக்கிறேன், டிவைட் பண்ணக்கூடிய x நான் உள்ள கொண்டு போறேன். அப்போ x பவர் n
பை எக்ஸ்ன்னு வருமா, அந்த எக்ஸை மேலே கொண்டு எக்ஸ் பை எக்ஸ்ன்னு வரும். அது நீங்கள் மேலே கொண்டு போனீங்கன்னா n மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைச்சிடும். இங்கே ஆல்ரெடி an மைனஸ் ஒன் இருக்குது. மைனஸ் 4 சமேஷன் 2 to infinity. இங்கே எக்ஸ் பவர் n ஆல்ரெடி இருக்குது. பட் நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னா an மைனஸ் 2 இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே நமக்கு பவரில் மைனஸ் n மைனஸ் 2 வேணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஒரு எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போறீங்க. அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி 4 இருக்கு, மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணக்கூடிய டேர்ம் மேலே போயிடுது. ஸோ அண்ட் தென் ப்ளஸ் இது நம்ம அப்படி வச்சுக்கலாம். இங்கே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 4x ப்ரூவ் பண்ணிக்கோங்க, ஹோல் பவர் n அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ கமிங் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சமேஷன் அதுலேயும் நமக்கு எக்ஸ் பவர் n ஏ பவர் n தான் இருக்குது. இங்கே எனக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. அப்போ இந்த ஸ்டெப் தான் இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இப்போ நமக்கு லாஸ்ட்டாக என்ன ஸ்டெப் வந்திருக்கோ நம்ம அதில் எழுதிடலாம். therefore we have already got summation 2 to infinity an x power n equal to 4 into x summation 2 to infinity an minus 1 x to the power n minus 1. Next minus 4 summation 2 to infinity an minus 2 x to the power n minus 2. நம்ம இங்கே ஒரு x ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த x ஸ்கொயர் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னா இந்த இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் ரைட். ஸோ நான் இதான் நம்மளுடைய ப்ராப்ளம் இப்போ. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2 ஸ்டெப் முடிச்சிருக்கிறோம். 3வது ஸ்டெப் என்ன பண்ண போறீங்கன்னா இது g of x அப்படின்ற பேட்டர்னில் எழுத போறீங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் g of x எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ இங்கே சமேஷன் வந்து 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது அப்படின்னா இது g of x மைனஸ் ஏ நாட்டு மைனஸ் a1 x. ஸோ இதை எழுதியிருக்கிறீங்க. ஸோ இங்கே நமக்கு சமேஷன் வந்து 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அதனால ஏ நாட் மைனஸ் எக்ஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல் டு 4 இன்டூ எக்ஸ். ஸோ நமக்கு இங்கே ஏஎன் மைனஸ் 1. ஸோ என்னக்கு நீங்கள் 2 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே A1ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இங்கே நமக்கு ஓகே. ஸோ இங்கே நமக்கு இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், that is equal to, so 4x is equal 4x minus 4x into g of x minus a0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு இங்கே சமேஷன் 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேரி ஆகுது. ஸோ அப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னக்கு நீங்கள் 2 போடுவீங்க. அப்போ 2 மைனஸ் பண்ணால் a1 கிடைச்சிருமா? அப்போ a1 அப்படின்னா இங்கே a0 தானே இல்லை. ஸோ therefore a0ஆல சப்ட்ராக்ட் பண்ணிக்கிடுங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இங்கே n வேரிஸ் ஃப்ரம் 2 to infinity. ஆனால் நீங்கள் 2 அப்ளை பண்ணும்போது எனக்கு 2 போட்டிங்கன்னா 2 மைனஸ் 2னா 0 கிடைச்சிடும். அப்போ இங்கே உங்களுக்கு எல்லா டேர்ம்ஸுமே இருக்குது. ஸோ therefore நீங்கள் என்ன பண்ணால் மட்டும் போதும், இந்த இடத்துல நீங்கள் g of x மட்டும் போட்டால் போதும். ஓகே, therefore minus 4x square into g of x. ஓகேவா? and then ஒரு டேர்ம் நம்ம மேலே எழுதலை, அதை நம்ம எழுதிக்கலாம். so here it is plus summation 4x the whole power n அப்படின்னு இது அப்படியே இருக்கு. so therefore இது நம்மளுடைய first step ஓவர் ஆயிடுச்சு. so next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இதுல நம்ம g of x ஒவ்வொரு டேர்ம்லையும் g of x இருக்குது. அதே மாதிரி இங்க a0 a1 அப்படிங்கிற நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. a0 a1 தான் இருக்குது. அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அப்ளை பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், g of x
a0 வேல்யூ உங்களுக்கு 2 கொடுத்திருக்காங்க -2 மைனஸ் a1 வேல்யூ 8 கொடுத்திருக்காங்க 8x that is equal to 4x again g of x minus again 2 minus 4x square g of x plus summation 4x the whole power n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. therefore இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா g of x ஐயும் நம்ம காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும். therefore so here it is. so g of x இங்க இருக்குதா, so காமனா எடுத்துருவோமா. அப்போ உங்களுக்கு இங்க என்ன கிடைக்குது 1. ஓகேவா. so இந்த டேர்ம்ல ஒரு g of x இருக்கு, இங்க ஒரு g of x இருக்கு, அப்புறம் இங்க ஒரு g of x இருக்கு, இங்க ஒரு g of x இருக்கு. இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணலாம், காமனா வெளியே எடுத்துடலாம். அப்ப எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது 1 கிடைச்சிருக்கு. தென் மைனஸ் இங்க வந்து ஒரு 4x வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, ஸோ மாத்தி கொண்டு வரீங்க. யூ வில் கெட் வாட் minus 4x. அப்புறம் இங்க ஒரு minus 4x ஸ்கொயர் இருக்கு, இந்த சைடு வரும்போது plus 4x ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு இந்த பக்கத்துல நம்ம மாத்தி எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா you will get a term. ஸோ நம்ம இப்போதைக்கு என்ன இருக்குதுன்னா g of x is equal, sorry, g of x so g of x காமன் எடுத்துட்டோம்னா 1 minus 4x plus 4x square அப்படின்னு இருக்குது. இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்குதுன்னா that is equal to 1 by 1 minus 4x minus 1 minus 4x plus 2 plus 8x minus 8x அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா. இந்த 1 by 1 minus 4x அப்படிங்கிறது எப்படி கிடைச்சிருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நமக்கு சமேஷன் 2 to infinity 4x power n நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 4x the whole square plus 4x the whole cube etc up to 4x the whole cube plus etc up to 4x 4x the whole power n அப்படின்னு நமக்கு கிடைக்கும் எக்ஸெட்ரான்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா இந்த சீக்வன்ஸ் வந்து 1 plus 4x plus 4x the whole square தானே இருக்கணும். ஸோ நமக்கு வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல அந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் ஆக்சுவலி இது ரிமைனிங் டேர்ம்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஸோ இதோடைய ரிசல்ட் வந்து a by 1 minus r. ஸோ a வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுடைய சீக்வன்ஸ்ல சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு இங்க 1 இருக்கு, r வந்து செகண்ட் காமன் ரேஷியோ செகண்ட் டேர்ம் 4x. இதை வச்சு 1 by 1 minus 4x அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இதை நம்ம என்ன பண்றோம், அந்த ஈக்குவேஷன்ல ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சுன்னு சொன்னா நமக்கு g of x ஓட வேல்யூ நம்ம எழுத போறோம். ஸோ g of x நம்ம எழுதுறோம் அப்படிங்கும்போது 1 plus 1 minus 4x the whole square divided by 1 minus 4x into 1 minus 2x the whole square அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த டேர்மை நம்மளோட அப்ஜெக்டிவ் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power n. அப்போ நம்ம இந்த சீக்வென்ஸ் சீரீஸை வந்து எக்ஸ் பவர் n டேர்ம்ல நம்ம எழுத போறோம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 minus 4x the whole inverseக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 1 minus 2x the power minus 2க்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அதை அப்ளை பண்ணியாச்சுன்னா எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ஸ் எதெல்லாம் வருதோ அதை மட்டும் நம்ம ரெண்டு டேர்ம்லையும் அந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட் டேர்ம்லையும் செகண்ட் பிராக்கெட் டேர்ம்ல எழுதி வச்சுன்னா நமக்கு ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். தட் இஸ் ஆக்சுவலி வாட் 4 power n plus 1 minus n plus 1 into 2